ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ காலையில் எடுத்துகிட்டு இருக்கேன். காலையில் தூங்கி எழுந்ததும் இப்படி தாங்க இருக்கும் ஹேரு. எப்பயுமே தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடிங்க தலைக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தலையில் இருக்கிற சிக்கெல்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு ஃப்ரீயாக ஒரு கொண்டை போட்டு தூங்குங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா வச்ச ஆயில் வந்து கொஞ்சம் கூட முடியல இருக்கவே இருக்காது. பெப்பர் பேன் தான் இருக்கும். ஒரு டைம் சிக்கெல்லாம் உடச்சிட்டுங்க கொண்டை நல்லா மேலே தூக்கி டைட்டாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் சமைக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. அரிசி தண்ணியில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் சொல்லி தர வேண்டியது இருந்துச்சுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் நல்லா சூப்பராக இருந்துச்சு. மணி ஒரு 6:30-7 மணி வாக்கில் தாங்க இருக்கும். காலையில் ஒரு 5:30 போதெல்லாம் பொழுது சூப்பராக விடிஞ்சிருந்துங்க. அப்போ மணி 6:30 போது வெயில் வந்து நல்லா போட்டு சூப்பராக வாட்டி எடுத்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம வீட்டு வாசல்கிட்ட அந்நேரத்துக்குலாம் வெயில் வரவே வராதுங்க. 10 மணிக்கு மேலதான் வெயிலே வரும். ஏன்னா சுத்தி மரமா இருக்கிறதுனால வெயில் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. எழுந்ததும் ஃபர்ஸ்ட் வேலையா 2-3 டைம் தண்ணியில அரிசி நல்லா களைஞ்சிட்டு சாப்பாடு வைக்கிற தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுருவோங்க. ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 1/4 மணி நேரம் நல்லா ஊறிச்சுன்னா சாப்பாடு வந்து நல்லா பளபளன்னு சூப்பரா இருக்கும். எப்பயுமே பாத்திரத்துல தாங்க நான் சாப்பாடு வடிப்பேன். இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் சாதம் செய்யலாம்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் வந்து வதக்கி விட்டு சிம் ஃப்ளேம்ல வந்து வச்சு விட்டுருக்கேன். அதுக்குள்ள குட்டி பையன் பாப்பாலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தா குட்டி பையன் நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். அவங்க அக்கா 2 பேர் தான் ஸ்கூல் போறாங்க. அவனா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு அவ்வளோ விளையாட்டுங்க அவனுக்கு. நைட்டு தூங்கி எந்திரிச்சதும் பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களாம் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் பெட்டை போய் பார்த்தோம்னா ஃபுல்லாக கிளஞ்சு போய் கிடந்துச்சு. பாப்பால ஸ்கூல் போனதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் சாதம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறங்க ஒரு கைப்பிடி காட்டும் வேர்க்கடலை இருக்குங்களா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அரைச்ச மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் வெண்டைக்காய் வந்து வதக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எப்பயுமே குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஐட்டமா செஞ்சு தராத இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது மாதிரி சாதம் கிளறும் போது எப்பயுமே குக்கர்ல வச்சு கிளறுங்க. மதிய குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுற மாதிரி தான் அதுதான் கெட்டு போகாது இருக்கும். பாத்திரத்துல வடிச்சோம்னா கண்டிப்பா சாதம் வந்து மதிய வேர்த்து போன மாதிரி ஆயிருங்க. வெண்டைக்காய் வதக்கும் போதே கொஞ்சமா உப்பு போட்டு வதக்கிருந்தேங்க. இப்போ வந்து உப்பு சாதத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. சாப்பாடு வந்து ஆற வச்சு அதுக்கப்புறம் போட்டு கிளறணும் அப்படின்னா சாப்பாடு வந்து அந்த அளவுக்கு வேர்த்து போகாதுங்க. குழந்தைங்களுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு மட்டும்தாங்கிறதுனால நான் லைட்டாக அப்படியே சூடாக இருக்கும் போதே போட்டு கிளறி விட்டாச்சு. இந்த சாதம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சூப்பராக சாப்பிடுங்க. சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாக்குட்டிக்கு 2 பேத்துக்கு போட்டு கொடுத்தாச்சு. அவங்க வந்து ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்புறமா குளிச்சுக்கலான்டான்னு சொல்லி சொன்னேன். அதனால சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு தாங்க ரொம்ப லேட் பண்ணிடுவாங்க. அதனால நீ காலையிலேயே நேரமாக சாப்பிட வச்சிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வச்சாச்சு. பாப்பா சாப்பிட்டு வச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும் இல்லைங்களா ஸ்கூலுக்கு. அதனால ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து வந்தாச்சுங்க. கிச்சனுக்கு வந்ததுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப் கட்டு சேர்த்தியாச்சு. 1 கப் கட்டு பால் சேர்த்தி நல்லா பால் சுண்டிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் ரவை சேர்த்துங்க. அந்த பொட்டுக்கடல் கொலையே நல்லா போட்டு கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின பால் அந்த ரவையும் நல்லா ஒன்றா சேர்ந்து வெந்து வர அளவுக்கு நல்லா போட்டு கிளறி விட்டுக்கலாங்க. சேர்த்ததுக்கு அப்புறங்க நல்லா கைவிடாத கிளறி விட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியாக பிடிச்சி போன மாதிரி போயிடும். சிம் ஃப்ளேமில் வச்சு கிளறி கொடுத்துக்கலாங்க. 1/4 கப் ரவை, 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு வந்து 1 கப் வந்து பால் சேர்த்தியாச்சுங்க. சேர்த்து நல்லா ரவை வேகிற அளவு கிளறி கொடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து கிளறி கொடுத்துக்கலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். எப்பயுமே குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டு இது மாதிரி ஐட்டம் வந்து நம்ம வீட்டில் வாங்கி வைக்க மறந்து போயிட்டோம் அப்படிங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஃப்ளேவருக்காக நான் ஒரே ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஆற விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறினா போதும். நல்லா சூப்பராக ஆயிரும். உங்களுக்கு சீக்கிரம் ஆறணும்னா ஃபேன் காத்தில் கூட வச்சு ஆற வச்சுக்கலாங்க. ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போதுங்க பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. குழந்தைங்கள வந்து ஸ்கூல் வந்து கிளப்பி விட்டாச்சு. ஸ்நாக்ஸ்க்காக தான் வெயிட்டிங். பையன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஆனால் இன்னும் குளிச்சு விடலை. ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் குளிச்சு விடலான்னு சொல்லிட்டு இன்னும் குளிச்சு விடலைங்க. ஆற வச்சோம் இல்லைங்களா, ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிங்க. நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையுமே நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா போட்டு கிளறி கொடுத்துக்கலாம்.
நல்லா லவா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. குழந்தைங்களை அப்படியே கிளம்ப வச்சுக்கிட்டே ஸ்நாக்ஸ் செஞ்சதுனால பாத்திரத்தில் லைட்டாக சைடில் பார்த்தோம்னா கருகுன மாதிரி இருக்கு. ஆனால் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட கருகலைங்க, நல்லா சூப்பராகவே இருக்கு. சூப்பராக அரைச்சுங்க. கை வச்சு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதத்தில் தான் இருக்கு. ரவா லட்டு எப்படி பிடிப்போமோ அதே மாதிரி இதையும் உருட்டி ரவா லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாங்க. உங்ககிட்ட நட்ஸ் இருந்துச்சுன்னா நெய்யில் போட்டு நல்லா வறுத்து இது கூடயே சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இல்லையா பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணியாச்சு. குட்டி பையனையும் ரெடி பண்ணி விட்டாச்சு. அவங்க அப்பா டியூட்டியிலிருந்து வந்துட்டாங்க. டியூட்டியிலிருந்து வந்ததுக்கப்புறம் குட்டி பையன் தான் ஆளுக்கு முன்னாடி பேக் எடுத்துட்டு போய் நானும் தான் வருவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வண்டியை ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தான். அவங்க அப்பா வீட்லயே இருடா, மிஸ் வருவாங்க, மிஸ் கூட போவேன், அக்கா கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனா அவன் கேட்கவே இல்லை. இப்போ அவங்க அக்காவை கொண்டு போய் ஸ்கூல்ல விடும்போது அவன் சும்மா போனா பரவாயில்லைங்க, அவனோட இந்த குட்டி பேக்கையும் எடுத்துக்கிட்டு தான் போவான். அங்கே ஸ்கூல் போயிட்டு எப்படினாலுமே அவங்க அக்கா விட்டுட்டு வீட்டுக்கு தான் வர போகிறான். அதுக்கு வந்து அந்த பேக் இல்லாத அவங்க அக்கா விட போக மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடம் பிடிச்சிட்டு இருந்தான். பாப்பா வந்து இன்னைக்கு கொஞ்சம் லாங் ஃப்ராக் மாதிரி போட்டிருந்தாங்க. வண்டியில் இடங்கொற்றியும் கொஞ்சம் தடுத்து ஏறிட்டு இருந்தான். பாப்பாலாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தா கோழியெல்லாம் ஒரே சவுண்டு போட்டுட்டு இருந்துச்சு. ஒரு டைம் எந்திரிச்சதை இற போட்டாங்க. இன்னொரு டைம் 9 மணி 10 மணிக்கெல்லாம் வயிறு பசிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடும். மறுபடியும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் இற போட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா எடுத்த பொருள் எடுத்த இடத்துல அப்படியே இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஹேர் டிப்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு இருக்குங்க. டெய்லியும் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி ஆயில் கண்டிப்பா அப்ளை பண்ணிருங்க. வாரத்துல 2 டைம் தலைக்கு நல்லா குளிங்க. எந்த ஹேர் பேக்காக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு எந்த ஹேர் பேக் வந்து உங்கள் தலைக்கு முடிக்கு வந்து செட் ஆகுதோ அந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஹெர்பலாக ஏதாவது சீவக்காய் இது மாதிரி அரைச்சி வீட்லயே வச்சுக்கோங்க. அது மாதிரி இருக்கிறது வந்து யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி அரப்பூ சீவக்காயோ கலந்த மாதிரி தலைக்கு தேய்ச்சிருந்தீங்க அப்படின்னா முடி வந்து கொட்டவே கொட்டாது. உங்களுக்கு முடி அதிகமாக கொட்டுது அப்படின்னா ஹேர் ஆயில் வந்து நிறைய இருக்குங்க. அந்த ஹேர் ஆயிலெலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஹெர்பல் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணி பாருங்க, அதுதான் முடிக்கு ரொம்பவே நல்லது. நம்ம சேனலில் கூட 2 வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹேர் பேக் வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஹேர் பேக் அப்ளை பண்ணுறப்ப என்னால் எடுக்கவே முடியலைங்க, ரொம்பவே கிரிட்டிக்கலாக போயிட்டு இருந்துச்சு. குழந்தைங்களாம் வீட்டில் இருந்தாங்க இல்லைங்களா, குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஹேர் பேக் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே இல்லை. நம்ம சேனலில் வந்துங்க சீவக்காய் வீடியோ வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன், இன்னும் போடவே இல்லை. சீவக்காய் காய வச்சு ஒரு 2 மாசத்துக்கு மேல ஆகுதுங்க. அப்பப்போ எடுத்து வெயில்ல காய வச்சு எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். கண்டிப்பா அதை கொண்டு போய் அரைச்சிட்டு கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேங்க, ட்ரை பண்ணி பாருங்க. எனக்குமே ஃபர்ஸ்ட் இருந்த விட இப்போ கொஞ்சம் முடி கொட்டிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா ரொம்ப அதிகமா யூடியூப் பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, முடி வந்து ரொம்ப அதிகமா கொட்டுது. அதிகமா டென்ஷன் ஆகவே கூடாது, மைண்ட் வந்து நல்லா ஃப்ரீயா வச்சிருக்கணும். அதுவுமே முடி கொட்டுறதுக்கு நம்பர் 1 காரணமா இருக்குங்க. நான் வந்து இப்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஹேர் வந்து முன்ன மாதிரி பராமரிக்கிறது இல்லை, ஆயில்ல எதுவுமே காய்ச்சி யூஸ் பண்றது இல்லை. சும்மா அப்படியே தேங்காய் எண்ணெய் வந்து கடையில் வாங்கிட்டு வரும் இல்லைங்களா, அதை அப்படியே டைரக்டா அப்ளை பண்ணி முடி வந்து இப்போ கொட்ட ஸ்டார்ட் ஆயிருக்கு. இனிமே தான் ஹேர் ஆயில்லாம் கொஞ்சம் நானே எனக்கே ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. இன்னொரு 2 நாள்ல கண்டிப்பா அந்த வீடியோ வந்துரும்னு நினைக்கிறேன். ஹேர் ஆயில் வந்து ஹெர்பலா நானே தயாரிச்சு வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப முடி வந்து எனக்கு கொட்டவே கொட்டாதுங்க, முடி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் விட்டாச்சுங்க. குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு யூடியூப்பையும் பார்த்துட்டு சமாளிக்க முடியல. அதனால என்னோட ஹேரை என்னாலேயே பராமரிக்க முடியலங்க, முடி வந்து நல்லா கொட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேனாச்சும் கொஞ்ச நாச்சும் முடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து வேற டபுள் பாயிங் மெத்தட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மெத்தட்ல வந்து ஆயில் காய்ச்சி வச்சிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது இன்னுமே ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நானும் ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நான் இன்னைக்கு என்ன ஹேர் பேக் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹேர் பேக் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட பொருள் வந்து வெந்தயங்க. வெந்தயம் வந்து முடிக்கு ரொம்ப 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 நல்லது. வெந்தயம் சேர்த்து நம்ம ஹேர் பேக் எந்த ஹேர் பேக்காக இருந்தாலும் அப்ளை பண்ணாங்க முடி நல்லா சாஃப்டாக வளரும். அந்த முடி வந்து வெடிச்சு போகாது, முடி நல்லா சூப்பராக வளருங்க. நம்மள எவ்வளோ ஹீட் இருந்தாலும் சரிங்க, சூப்பராக ரெடியூஸ் பண்ணிவிடும். இதுக்கூடவே நான் எடுத்துக்கிட்ட இன்னொரு பொருள் என்னன்னா தேங்காய்ங்க. தேங்காயில் நிறைய சத்து இருக்கு, விட்டமின் சொல்லிட்டு நிறைய சத்து இருக்குங்க. முடிக்கு அந்த அளவுக்கு நல்லது, முடி நல்லா சாஃப்டா வச்சிருக்கும்.
அந்த க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க இல்லைங்களா, க்ரீம்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குளிச்சா முடி எந்த அளவுக்கு சைனிங்காக வரும், அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக சைனிங்காக இருக்குங்க முடி. நம்ம எடுத்துக்கிட்ட 2 பொருளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வடிகட்டி வச்சும் வடிகட்டிக்கலாங்க, ஷாலை வச்சும் வடிகட்டிக்கலாம். வடிகட்டி வச்சு வடிகட்டும் போது லைட்டாக துப்பி துப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே ஷாலை வச்சு வடிகட்டும் போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஹேர் பேக்கெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முடியில் வந்து கொஞ்சம் கூட சிக்கு இல்லாத ஃபர்ஸ்ட் நல்லா சீவி எடுத்துக்கலாங்க. வாரத்தில் 2 டைம்ஸ் ஆகுது இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி வீட்டில் கூடிய பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ இருக்குங்க, வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தலையில் நல்லா சிக்கு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறங்க நம்ம எடுத்து வச்சிருந்த ஹேர் பேக் வந்து தலையில சூப்பரா அப்ளை பண்ணிக்கலாங்க. நேற்று ஈவினிங் தான் தலைக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணேன், அதனால இந்த ஹேர் பேக்ல வந்து நான் ஆயில் சேர்க்கல. ஒருவேளை உங்க தலை வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு, ஆயில் வந்து சுத்தமாவே இல்லை அப்படின்னா இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது விளக்கெண்ணெய் உங்ககிட்ட இருந்தா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட விளக்கெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் நல்லா இந்த ஹேர் பேக்ல கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஹேர்ல வந்து அப்ளை பண்ணுங்க, இன்னுமே நல்லா சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். எடுத்துக்கிட்ட ஹேர் பேக் வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணி முடிச்சாச்சுங்க. முடி நல்லா பெரட்டி போட்டு ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் மேலே தூக்கி ஒரு கொண்டை போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 1/4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் முடியை வந்து வாஷ் பண்ணி எடுத்தோம்னா முடி நல்லா சூப்பரா சைனிங்கா இருக்குங்க. நான் 10 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். முடி வாஷ் பண்ண உடனே நான் உங்ககிட்ட காட்டுறேங்க. ஈரங்கூட இன்னும் ஃபுல்லா தலையில வந்து போகல, லைட்டா வந்து துப்பி துப்பியா இருக்கு. ஏன்னா நான் இன்னைக்கு வடிகட்டியில தான் வடிகட்டினேன், அதனால லைட்டா துப்பி துப்பியா இருக்க மாதிரி இருக்குங்க. இப்படி நல்லா உதறி கொடுத்தீங்க அப்படின்னாவே அந்த துப்பி துப்பியா இருக்கிறதெல்லாம் கொட்டிடுங்க. இப்படி நீங்க உதறி விடாத டைரக்டா நீங்க அப்படியே சீப்பா போட்டு சீவி பின்னல் போட்டீங்க அப்படின்னா அந்த முடியோட அந்த வேர் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதுல போய் படிஞ்சிருச்சு அப்படின்னா தொலையில கொண்டு போய் விட்டுருங்க. அப்புறம் முடியெல்லாம் ரொம்ப அரிக்கிற மாதிரி ஆயிரும், முடி கொட்ட ஸ்டார்ட் ஆயிரும். அதனால நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தலையில அப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா நல்லா உதறி விட்டுருங்க. லைட்டா தாங்க இருக்கும், ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. இப்படி ஃபர்ஸ்ட் நல்லா உதறி விட்டதுக்கு அப்புறங்க இந்த துப்பி துப்பியா இருக்கணும் இல்லைங்களா, அதெல்லாம் போயிடும். போனதுக்கு அப்புறம் துண்டை வச்சு நல்லா முடியில் இருக்கிற ஈரத்தெல்லாம் ஒத்தி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒத்தி எடுக்கும் போதே முடியில் இருக்கிற ஈரெல்லாம் முக்கால்வாசி போயிடும். அதுக்கப்புறம் ஃபேன் காத்துல ஒரு 10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா முடி சூப்பரா காஞ்சிடுங்க. இது மாதிரி ஹேர் பேக் கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க, முடி சூப்பராகவே வளரும். அப்பா குட்டி பையன் எல்லாம் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் இது மாதிரி ஹேர் பேக் வீடியோலாம் என்னால் எடுக்க முடியுதுங்க. அவங்க இருந்தாங்க அப்படின்னா குறுக்க மறுக்க நடந்துகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. குழந்தைங்களையும் திட்ட முடியாது இல்லைங்களா வீடியோக்காக, அதனாலேயே நான் மோஸ்ட்லி அந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கிறது இல்லை. குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டாங்க, இனிமேட்டுக்கு ஹேர் பேக் வீடியோலாம் நம்ம வீடியோவில் ரெகுலராக வர மாதிரியே நான் அப்லோட் பண்ணுறேங்க. வச்சு நல்லா ஒத்தி ஒத்தி எடுத்ததுக்கு அப்புறங்க முடியில் இருக்கிற ஈரமெல்லாம் முக்கால்வாசி போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்கு. முடி இப்பயே எந்த அளவு சைனிங்கா சூப்பரா இருக்கு பாருங்க. ஹேர் பேக் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணும்போது நான் ஒரு அரை பாக்கெட் மட்டும் மீரா சீரக்காய் தூள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வடிச்ச கஞ்சியில சேர்த்து நல்லா கலந்துட்டு தலையில வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்க வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிராமத்து பொண்ணு பிரியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.